நான் இப்போ காய்ச்சல் அப்படின்னா நான் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துருவேன். இங்கே என்ன நான் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன், டிப்ரெஸ் ஆகிட்டேன் அப்படின்னா வெளியே வரீங்க சார். நான் வேணும்னு பண்ணல சார், சொல்லுங்கடா. வெளியே வரும்போது அது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணும். சரி, இப்போ வெளியில போகாம என்ன பண்ணலாம்? இப்போ என்ன பண்றது? நான் அப்பவே உனக்கு சொன்னேன், தொபாரு வானான்னு இங்கிலீஷ்ல சொன்னதுனால உனக்கு புரியல. நீ பாட்டுக்கு கிழின்னு கிழிச்சிட்ட. இப்ப நம்ம கிழிய போறோம். மனசு சரியில்லை என்ன சொல்லுவாங்க? எங்கேயா வெளில போயிட்டு வா, ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வா, ஏதாவது டூர் போ. ஒரு ஃப்ரெண்டு 2 அண்ணனுக்கு சமம், 4 தம்பிகளுக்கு சமம். லவ்னு வந்துட்டா 100 மாமாக்களுக்கு சமம்டா. மாமா வீட்டுக்கு போயிட்டு வெளியில தான் போய் சொல்லுவாங்க. அது உங்களோட ஹைப்பர் என்னை டிஸ்டர்ப் பண்ணுது சார். இல்ல ஒரு பக்கம் தானே காட்டுனீங்க, மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல இல்லையா? சரி, என்ன பண்றது நான் சொல்லுங்க. சென்னையில பப் இருக்கு, அங்க கத்துனா யாருமே ஒண்ணு, அது கத்துறதுக்குனே உள்ள இடம். சுதந்திரம் உனக்கு ஏத்த மாதிரி வாழ்றது சுதந்திரம் இல்ல, நீ வாழ்றத மத்தவங்க ஏத்துக்கிற மாதிரி இருக்கணும், அதுதான் சுதந்திரம். கொஞ்சம் இழுத்தா அவுந்துரும், இதுக்கு பேர் சுதந்திரம். பப்புக்கு போய் குடி, நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். உங்க அட்வைஸ். அப்பா ரொம்ப விவரமான பொண்ணாவும் இருக்கு. ரொம்ப விவரமான பொண்ணு தான். உங்களுக்கு ஆபீஸுக்கு அவன் லீவு போடாம வரணுங்கிறதுக்காண்டி அவன் டூர் போக கூடாதுங்கிறீங்க. எனக்கு தெரியாது. சரி, பரவாயில்ல. வெளி உலக அறிவே இல்லாம இருந்திருக்கீங்க. சார் நாங்களே கூட்டிட்டு போயிடுவோம் சார். எங்க கூட்டி போவீங்கன்னு சொல்லுங்க. ஒரு ரிசார்ட் கூட்டி போவீங்க. ஆமா சார். நீ வரவேனா நான் பயந்துருவனா? டேய், நீ ஒருத்தனா ஒருத்தன் ஒரு லாரில கூட ஆளை கூட்டிட்டு வா, அம்புட்டு மேல குடல ஒரு மாலை ஓடுறேன். வாடா வாடா நீ. போய் அங்க என்ன பண்ண சொல்லுவீங்க, பண்ண அலோ பண்ணுவீங்க. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. ஸ்ட்ரெஸ் பஸ்டருக்கு தானே சார் கூட்டிட்டு வரோம். ஸ்ட்ரெஸ் குறைக்க தானே சார் குறைக்க தான் கூட்டி வரோம். வாமா என் தங்கமே. போகடா லவடிக்கப்பா. இப்ப அங்க ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும்ல, அதுல இவங்க குளிப்பாங்களா? ஆமா சார். அங்க அரைகுறை ஆடையோட குளிக்க மாட்டாங்களே? குளிக்கலாம். கடையில பல்ப் எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏண்டா இவ்வளவு பெரிய பல்ப் நீரி குளிக்கலாம். அங்க கத்தலாமா? கத்தலாம். யார் யாருக்கு என்னென்ன கிடைக்குமோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். புரியுதா? இப்ப பால்கனில இருந்து அவர் பாக்குறார், இந்த மனுஷன் மனசு என்ன பாடுபடும். இவனுக்கு அடி குடிச்சா நம்மள மாட்டி விட்டுருவாரு. ஐயோ, பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுதே சொல்றாங்கல்ல, நான் ஒரு இடத்த ரீல்ஸ்ல பார்த்துட்டு நான் அந்த உச்சியில போய் ஃபர்ஸ்ட் நின்னு, அப்ப என்னன்னா யூனிக்னஸ்ன்றது என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இந்த அங்கிள்ஸ் எல்லாம் ஒரு பாய்ஸ் மாதிரி ஒரு டூர் வருவீங்க பாருங்க. அப்படா ஏதோ புதுசா சொல்ல புரியாதுன்னு பார்த்தா அந்த இளமையை நடிக்கிறது இருக்கு இல்லையா, அவங்க செய்யற சேட்டை வந்து இவங்க எல்லாம் பரவாயில்லன்னு சொல்லணும். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும், டீனேஜ் வரைக்கும் நாம டூர் போனா நம்ம பேரண்ட்டுக்கு தான் போகும். அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கைங்க, முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். அப்புறம் ஒரு 40 வயசுக்கு மேல டூர் போனீங்கன்னா நீங்க உங்க ஃபேமிலியை அழைச்சிட்டு போவீங்க. தமனா, சமந்தா, அஞ்சலி 3 பேரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு லைஃப் பார்ட்னர் வாடா. டூர் போய் முடிச்சிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்தாலும் அங்க இருந்து ஸ்ட்ரெஸ் அப்படியே ஆரம்பிக்க தான் போகுது. உடனே திரும்பி டூர் கிளம்பி போயிட முடியும். போன உடனே குடிக்கணுங்கிற ஒரு முறையை உருவாக்கி வச்சுட்டு, நான் ஒரு பரதேசி, என்ன சுத்தி ஏகப்பட்ட பரதேசி. இவங்க எல்லார்கிட்டையும் கேளுங்க, டூர் எதுக்கு போவீங்க? என்ஜாய் பண்றதுக்கு. கேட்டுக்க. என்ஜாய் பண்றதுன்னா என்ன? திரும்ப அங்கேயும் போய் அந்த குடி. கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. அத்திம்பேர் செத்து போல தூங்கிட்டு இருக்கார். நம்ம அனுபவிக்கணும்னு நினைக்கிற ஒரு இடம் இல்லையா, இளமை பயணத்திற்கே உரியது. நீதான் அறிவா பேசுறிய. என்னது அறிவா பேசுறா? சுத்தி கோமாளிய வச்சுக்கிட்டா முட்டாள் கூட அறிவாளி மாதிரி தான் தெரியும். குடி அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையா இருக்கு. எங்க மதுவின் தேவை வருகிறது அப்படின்னா, எங்கே மகிழ்ச்சியாக இருக்க தெரியவில்லையோ அங்கே மதுவின் தேவை வருகிறது. அதுதான் பொறுப்பு இருப்பிட்டு போறாரா அண்ணே. பொறுப்பு இல்லாம இருக்கிறானா அப்படியே ஜாடையா சொல்லிட்டு போறாராம். லவ் பண்றான் போல இருக்கு. ஃபில் பண்ணிட்டு அந்த பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரோட் சைடுல அப்படியே போட்டுட்டு போறது. சரியா நான் சொன்னல, டிஜே வச்சு பாட்டு போட்டு சத்தம் பண்றாங்க, அது தொந்தரவா இருக்கு. உங்களுடைய நடை உடை பாவனைகள் எல்லாமே மாறும். உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. இந்த பாய்ஸ் டூர்ல குடி ஒரு பார்ட்டா இருக்கா இல்லையா?
ஏன்டா சிரிக்கிற? நான் எவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். சிரிக்கிற நீ? நம்ம இன்னைக்கு நல்லா குடிச்சா ஃபுல்லா குடிச்சுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஃபுல்லா குடிச்சிட்டு மட்டை ஆயிடுவான். இல்லாம நிம்மதியா தூங்குங்க அத்திம்பே. அத்திம்பே செத்து போல தூங்கிட்டு இருக்கார். அவனை கேர் பண்றதுக்கே நமக்கு அந்த ட்ரிப் ஃபுல்லாவே போயிடுது. ஏதாவது ஏதோ புதுசா சொல்ல போறியாங்கன்னு பார்த்தா தமிழ் சினிமால நைய புடச்ச கதை. நார்மலா அந்த மாதிரி இருக்குன்னா நம்ம கேங்குள்ளேயே ஒரு பிரச்சனை தேவையில்லாம ஃபார்ம் ஆயிட்டு அந்த ட்ரிப்போட மூடே ஸ்பாயில் பண்ணி விட்டுரும். சாவும்ல செத்த பேர நீ நலமா இருந்தா ஒளிஞ்சு எனக்கு இருக்கவங்களுக்கு அது ரொம்ப பிரச்சனையா இருக்கும் சார். அதனாலே ட்ரிப்ல பாதி பேர் ஒரு மாதிரி மனஸ்தாபம் ஆயிரும். எனக்கு நல்லா வரும் வேண்டாம். இப்போ சாப்பிட போறேன் இல்ல கையில பணம் இருக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன்றவங்களாம் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? மாட்டிது. நீங்க சொல்ற மாதிரி ஸ்ட்ரெஸ் பஸ்டருக்கோசம் ட்ரிப்புக்கு வரும். ஆனா ஸ்ட்ரெஸ் பஸ்டருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 2 டேஸ்க்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி இருக்காது. போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு பாடுறா. அடிச்சுக்கிட்டு காலைல ஏஞ்சிக்க முடியாம 12 மணிக்கு ஏஞ்சிக்கிறது, டேரக்டா லஞ்ச் சாப்பிட்றது அந்த மாதிரியே போயிடும். வேணாண்டா, தப்பு பண்றதா? இப்போ மூளைக்கு 2 விஷயம் தான் சொல்றாங்க. ஒண்ணு வேலை பார்க்கறது, இன்னொன்னு ஓய்வு. ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. என்னடா அங்க சத்தம்? இந்த கிளம்பிட்டா